2லேருந்து 3 மணி நேரம் ஒரு பார்ட் டைமாக, அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து 1 lakh சேலரி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியும் கம்பெனிஸ் நிறையவே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு யார் எலிஜிபிளாக இருக்கிறாங்க, இதுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது, இதில் வந்து எப்பெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும், ஸோ எப்போ டேட்ஸ் இருக்குது அப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போயுமே ஃபேன்சியான வேர்ட்ஸ்னால் இந்த பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதுவும் வந்து 1 lakh per salary அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சியான வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நிறையவே நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. இது முழுக்க ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். இதில் வந்து எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அதுலேயும் அவங்க அஷ்யூர்டாக 1 lakh or 1 lakh above ஸ்டைஃபன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 1 to 6 months தான் எப்பயுமே இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்னு எடுத்துட்டிங்கன்னா பொதுவாகவே 1 to 6 months தான் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் 12 month இன்டர்ன்ஷிப் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இப்போ இதில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே 1 to 6 monthsக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான். ஸோ இதில் 9000 இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு ஆடியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து அக்ராஸ் த ரீஜன் தான் பார்க்குறாங்க. ஸோ கர்நாடகா, ஆந்திரா, இல்லை அதர் ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸில் இருந்துமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அவங்க வந்து எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ஒரு கேண்டிடேட் எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே தான். பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்குதா, இல்லை ஏதாவது நார்ம்ஸ் இருக்குதா, இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு போய் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9000 இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னதும் நிறைய பேர் யோசிக்கலாம், சரி 1 லட்சம்ன்றது சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க, மேபி இதுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, இல்லை ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்குமான்னு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த எதுவுமே கிடையாது. நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்றது தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட மைண்ட் செட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் வந்து பெர் டேக்கு 2 to 3 hours ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி வேறு இருக்கிற ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவில் பிளேலிஸ்ட் டாகும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது தவிர நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்திருப்பீங்க. இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வித் உங்களோட கூகுள் ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட ரிஜிஸ்டர் வித் கூகுள் ஐடி மூலமாக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சைன்இன் ஆகிடும். ரெஜிஸ்டர் வித் கூகுள் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்ட்டிசிபேட் நவ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி முடிக்க வந்து ஒரு இயர்லி என்ட்ரி கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் வந்து எலிஜிபிளாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. இல்லை நான் இதெல்லாம் பண்ணலப்பா, எனக்கு டேரெக்டாக எனக்கு வந்து லிங்கை கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து 7ஆம் தேதி முடிக்க வெயிட் பண்ணணும். 7th-லேருந்து 9th முடிக்க இந்த கேம்பெயின் ஓப்பனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த 7th-லேருந்து 9th-க்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 9000 இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து நிறையா ரோல்ஸ் எடுக்காங்க. என்ன மாதிரி ரோல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் ரோல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இல்லை வந்து கால் சப்போர்ட், கஸ்டமர் கேர், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ரோல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் 2 to 3 மணி நேரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு ஜாப்ஸ் தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி 9000 இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, நான் வந்து இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒன் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவோ இல்லை வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு கேம்பெயினில் இன்டர்ன்ஷிப் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15 daysக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை அதுக்கு குறைவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்டேட்டே வரலை, அதில் எதுவுமே உங்களுக்கு அப்டேட்டே ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு, இல்லை ஒரு ஃப்ரெஷர், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து கிடைக்கின்றதுலாம் ஒரு ரொம்ப ரேரான கேசஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக அட்லீஸ்ட் உங்களோட சர்க்கிளில் இருக்கிற ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லைன்ற மாதிரி தான். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.